பண்புள்ள சாஃப்ட்வேர் மருமகள். கிராமத்துல இருந்த ஒரு மண்ணு வீட்ல 30 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்த சாரதா சுவாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. குளிச்சு முடிச்சிட்டு புது துணியை உடுத்திக்கிட்டு கணவன் பிரசாத் அங்க வந்தாரு. 2 பேரும் உட்கார்ந்து சுவாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சாரதா சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த பிரசாத், என்ன ஆச்சு சாரதா? காலையிலே எழுந்திருச்சுட்ட, மாட்டு கொட்டகையில இருந்து சாணத்தை கொண்டு வந்து வாச தெளிச்சுட்ட, கலர் கலரா கோலம் போட்ட, தலை குளிச்சு முழுவிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க. இப்படி மங்களகரமா இருக்கும்போது முகம் மட்டும் ஏன் வாடி போயிருக்கு அப்படின்னு பிரசாத் கேட்டதுமே சாரதா கோபமா பார்த்து கிண்டலா, அந்த பண்புள்ள மருமக சிட்டில இருந்து வந்துகிட்டு இருக்கால, அவ வர்ற சந்தோஷம் தாங்க முடியாம இப்படி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க. இவ்ளோ கிண்டல் தேவையில்ல சாரதா. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் சாஃப்ட்வேர் வேலை செய்யற பட்டணத்து மருமகளுக்கு பண்பு இங்க இருக்கவங்கள விட அதிகம்தான். இந்த வீட்டு மருமகளா செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு பையன் உங்ககிட்ட சொல்லிருக்கான். என் கண்ணால பாக்காம நான் எதையுமே நம்ப மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு தானே சாரதா மருமகளை கூப்பிட்டுக்கிட்டு மகனே வரான். இப்பவாவது என் சோகத்துக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு புரிஞ்சுதில்ல, அது போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரதா. கடவுளே, என் புள்ள நல்லா இருக்கணும்னு பட்டணத்துக்கு அனுப்புனேன். அவன் என்னடானா சாஃப்ட்வேர் வேலை செய்யறன்னு சொல்லி கூட வேலை செய்யற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறான். 2-3 நாள்ல இங்க கூட்டிக்கிட்டு வரானா. ஏற்கனவே பட்டணத்து பொண்ணு சாஃப்ட்வேர் வேலை செய்யறாளாம். இந்த கிராமத்து பழக்க வழக்கம் தெரியுமோ? என் கவலைய நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எனக்கு வேற வழி இல்ல, அதான் உன்கிட்ட சொல்றேன். அவளை தாங்குற அளவுக்கு சக்திய நீதான் எனக்கு தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத சாரதா, பையன் வார்த்தையில நம்பிக்கை வையு. நம்பிக்கையா? பையன் பேச்சலையா? எனக்கு இல்லங்க. நேத்து வரைக்கும் அம்மா நீதான் என் அம்மா, நீ காட்டுற பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா, இப்ப என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கல்ல. அதனாலதான் எனக்கு புள்ள மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. அவன் எதை சொன்னாலும் நம்ப மாட்டான். சாரதா, அவன் எந்த சூழ்நிலையில அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அவனை நீ கேட்டியா இல்லையா? அந்த அவகாசத்தையே கொடுக்கலையே. இப்ப கூட அந்த அவகாசத்தை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். என் பேச்ச கேட்காம எவ்வளோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உன்னோட கவலைய அந்த அனாமிகா வந்து துரத்தி அடிப்பா பாரு. என் கவலைய துரத்தி அடிப்பாலோ இல்ல என்ன துரத்தி அடிப்பாலோ எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க அவளுக்கு சொம்பு தூக்கறத நிறுத்துங்க. அப்படியே இங்க பத்திக்கிட்டு போகுது. வந்தீங்க, சாமி கும்பிட்டீங்க, கிளம்புங்க. மனசார கடவுள்கிட்ட உட்கார்ந்து வேண்டிக்கிட்டு வர. சரி சரி சாரதா, நான் கிளம்புறேன். நீ மனச ஒரு நிலைப்படுத்திக்கிட்டு வா. பையனும் மருமகளும் வரும்போது ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்கிருந்து சட்டுன்னு எழுந்து போயிட்டாரு. சாரதா கடவுளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கண்ணை மூடினாங்க. சிட்டி மருமக அனாமிகா கார்ல தன்னோட புருஷன் ரமேஷ் டிரைவ் பண்ண பக்கத்துல உட்காந்து வந்தா. ரமேஷ், நம்ம ஊருக்கு வரோங்கிற விஷயத்த ஆன்ட்டி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னல? ஆமா அனாமிகா, அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா நீ மட்டும் அம்மா எதிர்க்க என்ன ரமேஷ்னு கூப்பிட்டுடாத. தெரியும் ரமேஷ், நான் அப்படி சொல்ல மாட்டேன். உன்ன மட்டும் இல்ல, அத்தைய ஆன்ட்டின்னு கூப்பிட மாட்டேன், மாமாவ அங்கிள்னு கூப்பிட மாட்டேன். எல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்ப கார்ல தானே இருக்கமேன்னு சொல்லி அன்பா கூப்பிட்டேன், அவ்வளவுதான். ஊருக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிப்பேன். அத்தை என்ன பார்த்து அன்பான பண்பான மருமகன்னு சொல்லி ஊர் மக்கள் கிட்ட என்ன புகழ்ந்து சொல்லணும். நீ ஈஸியா சொல்லிட்ட, அடம் பிடிச்சு நீ வந்திருக்க. ஆனா நீ ஊருக்கு வர்றது அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல தெரியுமா? அங்க போனதுக்கு அப்புறமா அம்மா உன்னை எப்படி நடத்த போறாங்களோ, அடிக்க போறாங்களோ, திட்ட போறாங்களோ, அவமானப்படுத்த போறாங்களோ டென்ஷனா இருக்கு. அப்படி செஞ்சா கூட பரவாயில்ல ரமேஷ், அவங்கள நான் அம்மா மாதிரி பாக்குறேன். பிடிச்சவங்க தப்பு பண்ணாதானே நமக்கு கோவம் வரும். நம்ம அவங்கன்னு நினைச்சோன்னா ஏன் கோவம் வரும்? நம்ம மேல உரிமை அதிகாரம்லாம் இருந்தாக்கா அவங்க கிட்டதான் நம்ம இப்படி எல்லாம் நடந்துப்போம். அப்ப அவங்களுக்கு என் மேல உரிமை அன்பு இருக்குதானே அப்படின்னு சொன்ன அனாமிகா பேச்ச கேட்டு ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சாரதா தோட்டத்துல உட்காந்துக்கிட்டு ரேடியோல வர பக்தி பாட்டை கேட்டுட்டு இருந்தாங்க. வீட்டு முன்னாடி கார் வந்து நின்னுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு பிரசாத் வாசல்ல வந்து நின்னு பார்த்தாரு. பையன் ரமேஷ், மருமக அனாமிகா இறங்குனாங்க. சந்தோஷம் தாங்க முடியாம, சாரதா, சாரதா புள்ள வந்துட்டான், சீக்கிரமா கொஞ்சம் வெளியே வரியா? புள்ள சொன்ன மாதிரி மருமக புடவையில தேவதை மாதிரி தான் இருக்கிறா. வாமா, வந்து பாரு.
கூப்பிட்டுட்டே இருக்கனே, புள்ள சொன்னதெல்லாம் உண்மை மாதிரி தான் தோணுது. அப்படின்னு பிரசாத் சத்தமா கத்திக்கிட்டே இருந்ததுனால சாரதாவும் வெளியில வந்தாங்க. புள்ளையையும் மருமகளையும் பார்த்தாங்க. மருமக அனாமிகா புடவையில ரொம்ப அம்சமா இருந்தா. அப்போ சாரதா மனசுக்குள்ள, சாஃப்ட்வேர் மருமக இந்த சம்பிரதாயத்துக்கெல்லாம் அவ்வளோ மதிப்பு கொடுப்பாளோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, எங்களுக்காக புடவையெல்லாம் கட்டி பண்பா வந்திருக்காளே. கிராமத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. நல்ல பொண்ணாதான் தெரியுறா. அப்படி இல்லனா இங்க என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாவது வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ரமேஷும் அனாமிகாவும் சாரதா பிரசாத் கிட்ட வந்தாங்க. 2 பேரோட காலில் விழுந்தாங்க. 2 பேரும் அவங்கள எழுப்பினாங்க. எப்படிடா இருக்க ரமேஷா அப்படின்னு புள்ளைய கட்டி பிடிச்சாங்க. அதை பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான். இவ பேரு அனாமிகா, உங்க மருமக. நல்ல அடக்க ஒடக்கமான பொண்ணாதான் இருக்கிறா அப்படின்னு சாரதா அனாமிகாவை பார்த்தாங்க. அனாமிகா சிரிச்சுக்கிட்டே, ஆமா அத்தை, அவர் சொன்ன மாதிரி அடக்கமான பண்பான பொண்ணுதான். உங்களுக்காகவும் உங்க அன்புக்காகவும் நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். அத்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அனாமிகா. ரொம்ப நல்லா இருக்கேம்மா, வா வா, உனக்கு என்ன பண்பு தெரியும்னு நாளையில இருந்து நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மகனையும் மருமகளையும் வீட்டுக்குள்ளார அழைச்சிட்டு போனாங்க. வீட்டுக்குள்ள இருந்து சின்ன சோஃபால எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. அத்தை, நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். அது இல்ல மருமகளே, எனக்கு தெரியும் அத்தை, நம்ம வீட்ல சக்கரை அதிகமா யாரும் சாப்பிட மாட்டாங்க. கம்மியாவும் இல்லாம அதிகமாவும் இல்லாம மீடியமா உடனே போட்டு கொண்டு வரேன். இந்த விஷயம்லாம் டீ விஷயம் மட்டும் இல்ல அத்தை, உங்களுக்கு கீரையில அரைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். கால் வலி காரணமா மாமா உங்களை அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. மாமா வேலை விஷயமா வெளியே போனாருன்னா அரைக்கீரைய வாங்கி அத வேகமா பொரிச்சு சமைச்சு வெள்ளை சாதத்துல போட்டு பிசைஞ்சு நெய் விட்டு சாப்பிடுவீங்க. மறுபடியும் ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்பீங்க அதானே அப்படின்னு அனாமிகா சொன்னத சாரதா குழப்பத்தோட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிரசாத் கோபமா சாரதாவை பார்த்தாரு. இன்னும் அத்தை அப்படின்னு சாஃப்ட்வேர் மருமக ஏதோ சொல்ல வரும்போது மாமியார் எழுந்திருச்சு, போது நிறுத்து, நீ ரொம்ப பண்புள்ள பொண்ணுதான்றத நான் ஒத்துக்கிறேன், போய் டீ போட்டுட்டு வா போ அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சிரிச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ள போனா. சாரதா தலை குனிஞ்சாங்க. பிரசாதும் ரமேஷும் சிரிச்சாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அனாமிகா எல்லாருக்கும் சுட சுட டீ கொண்டு வந்தா. எல்லாரும் டீ குடிச்சாங்க. எப்படி இருக்கா டீ? ரொம்ப நல்லா இருக்குடிமா அப்படின்னு எல்லாரும் அவளை பாராட்டினாங்க. எல்லாரும் உட்கார்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருட்டி போச்சு. அனாமிகா எல்லாருக்கும் பிடிச்ச சுவையான சாப்பாட செஞ்சு கொடுத்தா. எல்லாரும் இஷ்டப்பட்டு வயிறார சாப்பிட்டாங்க. சாரதா தம்பதி அவங்க ரூம்ல படுத்துக்கிட்டாங்க. சாரதா, நம்ம புள்ள சொன்ன மாதிரி நம்ம மருமக உண்மையாவே பண்புள்ள பொண்ணு. நீ என்ன நினைக்கிற சாரதா? இல்லங்க, பண்புங்கிறது என்ன குடிப்பாங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல. வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடு வழக்கம்லாம் இருக்கு. அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் அவ பண்புள்ள மருமகங்கிறத ஒத்துப்ப. அப்படின்னா காலையிலேயே ஒத்துக்கிறதுக்கு தயாரா இரு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. காலையில மணி 5 ஆகும்போதே அனாமிகா எழுந்திருச்சான். எழுந்திருச்சு வெளியே வந்து தோட்டத்துல இருந்த கூடையை எடுத்துக்கிட்டு மாட்டு கொட்டகைக்கு போய் சாணியை எடுத்தான். வாசல்ல தெளிச்சான், கோலம் போட்டான். அதுக்கப்புறம் தலை குளிச்சு தலையில துண்டை கட்டிக்கிட்டு இருந்தா. வாசல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா. தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச சாரதா அனாமிகா தலை குளிச்சு இருக்கிறதையும் வாசல் தெளிச்சு கோலம் போட்டிருக்கிறதையும் பார்த்து, ஐயையோ, நான் ஒன்னு நினைச்சா இவ எனக்கு மேல இருக்காளே அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அதுக்குள்ள பிரசாத் எழுந்து வந்தாரு. நம்ம மருமகளை பத்தி இப்ப என்ன நினைக்கிற சாரதா? நம்ம புள்ள சொன்ன மாதிரி அந்த பொண்ணு பண்புள்ள சாஃப்ட்வேர் மருமகன்னு இப்ப மனசார ஒத்துக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கண்ணா. என் மாமியார் தான் வீட்டு பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. நானு என் மருமகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நம்ம புள்ளையோ சாஃப்ட்வேர் உத்தியோகம் பாக்குற பொண்ணை கட்டிக்கிட்டான். அதெல்லாம் அவளுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு நினைச்சேன். இப்ப கண்ணார பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கவலை உனக்கு போயிடுச்சுல்ல? போயிடுச்சுங்க, மொத்தமா போயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் பிரசாத் அங்க இருந்து கிளம்பி போனாரு. அனாமிகா பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டு இருந்த மாமியார பார்த்தா. அது அத்தை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அத வாசல கழுவி மஞ்ச பூசி பொட்டு வைக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விளக்கேத்துறேன். இப்படிதானே நீங்க பொட்டு வைப்பீங்க? ஆமா மருமகளே, இப்படிதான் வைப்போம். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ பூஜை அறைக்கு போயிடுமா
சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா அங்கிருந்து போனாங்க. அனாமிகா பூஜை அறைக்கு போய் பூஜை பண்ணினா. விளக்க ஏத்திட்டு அவளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகனை சொல்லிக்கிட்டு இருந்தா. குளிச்சுட்டு தலைக்கு துண்டு கட்டிக்கிட்டு இருந்த சாரதா ஸ்லோகத்தை கேட்டு, நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்கல்ல. ஆமா சாரதா, வா நம்ம கூட பூஜை அறைக்கு போய் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சாரதா தம்பதி, ரமேஷ் எல்லாரும் சேர்ந்து பூஜை அறைக்கு வந்தாங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க. இப்படி சாஃப்ட்வேர் மருமகளோட வாழ்க்கை அந்த கிராமத்துல பண்போட இருந்தது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய். கணவன் மனைவியான பிரியாவும் வசந்தும் சோகமா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பிரியா, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது? என் அண்ணி அனாமிகா வர்ற வரைக்கும் இங்க தாங்க இருக்கணும். அனாமிகா தங்கச்சி வரேன்னு சொல்லுச்சா? இல்லன்னா சாரதாத்தைக்கு பயந்து வரலன்னு சொல்லுச்சா? உண்மையை சொல்லு பிரியா. ஐயோ, உண்மையதாங்க சொல்றேன். எங்க அண்ணி என்கிட்ட பேசினாங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்மள தேடி வரேன்னு சொல்லுச்சு. எங்க அண்ணி சொல்லுச்சுன்னா கண்டிப்பா வரோங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. 1 மணி நேரமா காத்துக்கிட்டு தானமா இருக்கிறோம். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கணுமா? இப்ப நம்மளால பொறுமையா இருக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. இங்க பொறுமையா இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருந்தா வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க. நாங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம். வீட்டுல அண்ணனுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் என்கிட்டயும் இருக்கு. நானே என் பொண்டாட்டியோட சேர்ந்து இங்கேயே இருக்கோன்னு சொல்லுங்க அப்படின்னு பிரியா சொன்னதும் வசந்த் கொஞ்சம் பயந்தான். அப்ப பயந்துகிட்டு, ஐயோ பிரியா, அது என்னால முடியாது. 1 மணி நேரம் இல்லம்மா, இன்னும் 1 மணி நேரம் ஆனாலும் இங்கேயே நிக்கலாம். அதை விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கெல்லாம் வேணாம். எங்க அம்மா கிட்ட என்னால பேச முடியாது. அப்படி இருக்கும்போது எங்க அண்ணி வர்ற வரைக்கும் என் கூட சேர்ந்து நீங்களும் பொறுமையா இருங்க. இருக்கும் பிரியா, அனாமிகா சிஸ்டர் வர்ற வரைக்கும் இருக்கு. சரி சரி, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரவா? சொல்லு பிரியா. அம்மா ஒத்துப்பாங்களா இல்லையான்னு டென்ஷனா இருக்கு. இப்ப சாப்பாடு ரொம்ப முக்கியமா. சரி, தண்ணியாவது குடி. போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வசந்த் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி போனான். மாட்டு வண்டி மேல ரமேஷும் அனாமிகாவும் உட்கார்ந்து போய்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, பிரியா ஃபோன் பண்ணி சொன்ன விஷயத்த அத்தை கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. பிரியா பேரை எடுத்தாலே அம்மாக்கு பயங்கர கோவம் வருது. அப்படி இருக்கும்போது அம்மா பிரியா கால் பண்ணா அவங்க அத்தை டார்ச்சர் பண்றாங்களாம், தனி குடும்பத்துக்கு போறாளான்னு சொன்னா அவ்வளோதான் அப்படின்னு ரமேஷ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா நடுவுல வந்து, அத்தை என் நாத்தனாரோட கவலைய புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு இவ்ளோ நம்பிக்கை இருந்ததுன்னா அம்மா கிட்ட நீயே போய் பேசலாம்ல. அதனால நீயே போய் அம்மா கிட்ட பேசு. அம்மா ஒத்துக்கிட்டா பிரியா கிட்ட போய் அவளையும் மச்சானையும் கூட்டிட்டு வரலாம். நான் கூட அதையே தான் நினைக்கிறேன். எப்படியோ நம்ம அத்தைய தானே பார்க்க போறோம். அங்க போய் அத்தை கிட்ட பேசுறேன், ஒத்துக்க வைக்கிறேன். பிரியாவை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் எதுவும் பேசாம நிலத்து பக்கம் போயிட்டு இருந்தான். இங்க நிலத்துல சாரதாவும் பிரசாதும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. சாரதா, நம்ம பொண்ணு பிரியாவை பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்தியா? யோசிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? நல்லபடியா கல்யாணம் ஆகி கூட்டு குடும்பத்துல மாப்பிள்ளையோட நல்லா தானே இருக்கா. முதல்ல நடந்த விஷயத்த மறந்துட்டியா சாரதா? மாமியார் வீட்டுக்கு போனா சண்டைகள் வரும் போகும், அத பெருசாக்குறதா? சம்மந்தி அம்மா தன்னோட சொத்தெல்லாம் பெரிய புள்ளைக்கு எழுதி வச்சுட்டு சின்ன புள்ளைய வீட்டை விட்டு துரத்த பாக்குறாங்களாம். நான் போய் பேசிட்டு கூட வந்தேனே. அந்த சண்டை தான் முடிஞ்சிருச்சேங்க. இல்லம்மா, காலையிலேயே பொண்ணு போன் பண்ணினா வீட்டை விட்டு அவ மாமியார் துரத்திட்டாளாம். நீ போய் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து எங்க வைக்கிறது சொல்லுங்க? நம்ம வீடும் சின்ன வீடு தானே. ஏற்கனவே பையன் மருமக குழந்தைங்க கூட நம்ம எல்லாரும் இருக்கோம். இப்ப அவங்க 2 பேரும் வந்து எங்க தங்குவாங்க சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, இதுவும் குளிர்காலம். வீட்டுல போத்திக்க போர்வ கூட இல்ல. மாப்பிள்ளைக்கு இவ்ளோ கூட மரியாதை தரலனா எப்படி? இதெல்லாம் சரி வருமா? மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? ஓ சாரதா, பொண்ணையும் மாப்பிள்ளையையும் நீ வேணான்னு சொன்ன காரணம் இதானா? ஆமாங்க. இது எல்லாத்தையும் நான் மருமக கிட்ட விளாவரியா பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரமேஷ் மாட்டு வண்டிய ஓட்டிக்கிட்டு அவங்க கிட்ட வந்திருந்தான். ரமேஷ் வண்டிலேயே உட்கார்ந்திருந்தான். அனாமிகா இறங்குனா. போ அனாமிகா, அம்மா கிட்ட பேசிட்டு வா. நான் வண்டியில உட்காந்துருக்கேன். அம்மா ஒத்துக்கிட்டா வண்டியை டவுனுக்கு விடுறேன். தங்கச்சி கிட்ட போகலாம். நான் அப்படியே சந்தைக்கு போய் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். சரிங்க, கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு அங்க இருந்து வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மாமியார் கிட்ட வந்தா. என்ன மருமகளே, வீட்ல வேலை இல்லையா, இங்க வந்துட்ட? அது வந்து அத்தை, நீங்க கோபப்படலைன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா?
எனக்கு கோபம் வரக்கூடாதுன்னா எனக்கு கோபம் வராத மாதிரியான விஷயத்த சொல்லு. எனக்கு பிடிக்காதத சொல்லி கோவத்தை வர வைக்காத. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. அது 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 வந்து உங்க பொண்ணு பிரியா ஃபோன் பண்ணிருந்தா அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு கோவம் வந்துருச்சு. கோபமா பாத்துக்கிட்டே சொன்னாங்க. மறுபடியும் என்ன வந்ததுன்னு ஃபோன் பண்ணாவ? என்ன அது இது? அவ ஃபோன் பண்ணான்னு சொன்னதுக்கே இவ்ளோ கோவப்படுறீங்க? அவ சைடு என்ன இருக்குன்னு கேக்கலாம்ல. அவங்க மாமியார் சண்டை நமக்கு எதுக்கு? அவங்களே அதை பாத்துப்பாங்க. நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அது இல்ல அத்த, பிரியாவையும் வசந்த் அண்ணாவையும் வீட்டு விட்டு அவங்க வெளியே துரத்திட்டாங்களாம். பிரியாவோட மாமியார் சொத்து எல்லாத்தையும் அவங்களோட பெரிய பிள்ளைக்கு எழுதி வச்சிருவாங்களாம். வெளியே போய் எப்படியாவது பொழைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களாம். இங்க பாருமா, அவ என்ன சொன்னாலும் கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியே வர வேண்டாம்னு சொல்லு. எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்ல இருக்கணும். கூட்டு குடும்பமானதால தானே நம்ம பிரியாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. இப்ப அவங்க அம்மா போக சொன்னா இவங்க எங்க போவாங்க? அதனாலதான் அத்த நான் போய் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். கொஞ்ச நாள் நம்ம வீட்லயே இருக்கட்டும், நம்ம கூடவே தங்கி இருக்கட்டுமே. வசந்த் அண்ணா நம்ம வீட்ல இருந்தே வேலைக்கு போகட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல என்னத்த சொல்றது? போய் கூட்டிட்டு வா, அதான் முடிவே பண்ணிட்டியே அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா சந்தோஷப்பட்டா. கொஞ்சம் கூட யோசிக்காம மாட்டு வண்டி கிட்ட போய் ரமேஷ பார்த்தா. உன் முகத்துல உள்ள சந்தோஷத்தை பாக்கும்போது தங்கச்சியும் மச்சானையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர அம்மா ஒத்துக்கிட்டாங்க போல தெரியுது. ஆமாங்க, அத்தை ஒத்துக்கிட்டாங்க. வேகமா டவுனுக்கு போங்க. அங்க பிரியாவும் வசந்த் அண்ணாவும் எனக்காக காத்துட்டு இருக்காங்க. பிளான் எல்லாம் போட்டாச்சா அப்படின்னு ரமேஷ் மாட்டு வண்டிய அங்க இருந்து ஓட்டிக்கிட்டு டவுனுக்கு போனான். வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு இருந்த பிரியா கிட்ட வசந்த் வந்தான். இந்த பிரியா தண்ணி குடி அப்படின்னு தண்ணி பாட்டில கொடுத்தான். பிரியா தண்ணிய குடிச்சா. பிரியா, மறுபடியும் ஒரு தடவை அனாமிகா சிஸ்டருக்கு ஃபோன் பண்ண. இருங்க ஃபோன் பண்றேன் அப்படின்னு பிரியா ஃபோன் பண்ணா. மாட்டு வண்டியில டவுனுக்கு வந்த அனாமிகா போனை எடுத்தா. பிரியா, நானும் உங்க அண்ணாவும் டவுனுக்கு வந்தாச்சு, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு அனாமிகா கேட்டதும் பிரியா அவங்க இருந்த பஸ் ஸ்டாண்ட சொன்னா. அப்படின்னா நாங்க பக்கத்துல தான் இருக்கோம், 5 நிமிஷத்துல அங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அனாமிகா போனை வச்சா. பிரியாவும் போனை வச்சுட்டு 5 நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வந்துருவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாட்டு வண்டியில அனாமிகா ரமேஷ் வந்தாங்க. அவங்கள பாத்துட்டு வசந்தும் பிரியாவும் சந்தோஷப்பட்டாங்க. ரமேஷும் பிரியாவும் அன்பா கட்டி பிடிச்சாங்க. அனாமிகா, நான் சந்தைக்கு போயிட்டு வந்துடுறேன். 2 பேரையும் கூட்டிட்டு போய் பிரியாணி ஏதாவது வாங்கி கொடு. சரிங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் அங்க இருந்து மாட்டு வண்டியில போனான். அனாமிகா, பிரியா, வசந்த் 3 பேரும் பக்கத்துல இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போனாங்க. அங்க பிரியாணி ஆர்டர் பண்ணி சந்தோஷமா பேசிட்டு சாப்பிட்டாங்க. சாரதாவும் பிரசாதும் வயல் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. மருமக போய் 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உன் அன்பு இருக்கே, வெளியில கோவப்படுற, உள்ள பாசமா இருக்கு. கூட்டிட்டு வந்திருப்பா சாரதா. மருமக டவுனுக்கு போனது அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரதானு அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்தாங்க. அனாமிகா, வசந்த், பிரியா வயிறார சாப்பிட்டுட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நின்னாங்க. ரமேஷ் மாட்டு வண்டியில சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்தான். எல்லாரும் மாட்டு வண்டியில உட்கார்ந்தாங்க. ரமேஷ் மாட்டு வண்டிய வீட்டுக்கு ஓட்டிட்டு போனான். அண்ணே, அம்மா மேல எனக்கு இருந்த கோவம் குறைஞ்சிருக்குமா அப்படின்னு பிரியா கேட்டதும் அனாமிகா அவளை கொஞ்சம் விளையாடி பார்க்கலான்னு சொல்லி, இல்ல பிரியா, இன்னும் கோபம் குறையல. ஆனா அவங்க என்ன பேசினாலும் நீ மட்டும் அமைதியா இரு, என்ன எதிர்த்து எதுவுமே பேசாத, புரிஞ்சுதா? சரிங்க அண்ணே, நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யறேன் அப்படின்னு பிரியா சொன்னதை கேட்டு அனாமிகா உள்ளுக்குள்ள சிரிச்சான். இப்படியே அவங்க வீட்டுக்கு வர ராத்திரி ஆயிடுச்சு. பனியும் பொழிஞ்சுக்கிட்டு இருந்தது. எல்லாரும் நெருப்ப கொளுத்தி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா, என் மேல இன்னும் கோபம் போலையம்மா? பைத்தியக்காரி, எனக்கு ஏண்டி உன் மேல கோபம் வரப்போகுது? கூட்டு குடும்பத்துல இருக்கலான்னு முயற்சி பண்ண, உன் மாமியாரு அதை காப்பாத்திக்காம போயிட்டாங்க. இங்க என் வீட்ல என் மருமக இந்த வீட்ல கூட்டு குடும்பத்தை உருவாக்கணும்னு நினைச்சு உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா எல்லாரையும் பார்த்தா. அத்தை, சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சுட சுட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சா. எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. அனாமிகா எல்லாருக்கும் சமைச்ச சாப்பாட சுட சுட எடுத்து பரிமாறினா. எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாளைக்கு பிரியா, வசந்த் 2 பேரும் அங்கிருந்தே வேலை பார்த்தாங்க. மாமியார் வீட்ல சின்ன சின்ன சண்டை இருக்கும்போது இந்த வீட்ல வசந்தும் பிரியாவும் சந்தோஷமா இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீட்டு மருமக அனாமிகா தான். இந்த நன்றி அந்த வீட்ல எல்லாருக்கும் இருக்கு. மருமக சரியா இல்லைன்னா அந்த வீடு நாசமா போயிருக்கும். அதனால சாரதா அனாமிகாவை நினைச்சு உள்ளுக்குள்ளேயே ரொம்ப பெருமைப்பட்டு பாராட்டுனாங்க.
இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.